ஏமா நீதான் ரவி பொண்டாட்டியா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிற, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிற. புது பொண்ணு மாதிரி நீதான் இருக்க, அப்ப நீதான் ரவி பொண்டாட்டியா இருக்கும். சரி, உன் மாமியார் எங்க இருக்காங்க? ஆளை காணோம். கிச்சன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, ரவி பொண்டாட்டியான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிற, எங்க இருக்காங்கன்னு கேட்டா கிச்சன்ல இருக்காங்க மட்டும் உடனே பதில் சொல்றேன். சரிம்மா, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். என்ன சித்தி, கல்யாணம்லாம் முடிஞ்சுதா? சாரி சித்தி, என் புருஷனுக்கு ஒன்று விட்டு தங்கச்சிக்கு கல்யாணம், நான் போகலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் அங்கே போக வேண்டியதா போச்சு. நம்ம பக்கத்து வீடு தானே, அடிக்கடி பார்த்துக்கலான்ட்டு வர முடியல. சரி, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல? ஆமாம் ஆமாம், முடிஞ்சதுமா. என்ன சித்தி ரொம்ப சளிச்சுக்கிற? ரவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், என்னடா செய்யன்னு அவளை புலம்பிக்கிட்டு இருந்த, இப்போ அப்படியே தங்க மாதிரில பொண்ணை கூட்டு வந்திருக்கான், என்ன அழகா இருக்கா. சரி, அதை பேசலாம் விடு. காஃபி டீ ஏதாவது குடிக்கியா? காஃபி குடி சித்தி. என்ன சித்தி இன்னும் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னாச்சு? என்னத்தம்மா சொல்ற? எனக்கு அவளையும் பிடிக்கல, அவ வீட்டையும் பிடிக்கல. என் பையனுக்கு ஏத்த இடமா அவங்க, எங்களுக்கு சரி சமமா அவளும் வந்து நிக்காளே. என்ன சொல்ற? அந்த பிள்ளை எம்பிட்டு அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்காம்ல. நம்ம ரவி படிச்ச மாதிரி அந்த பிள்ளையும் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னவ, ஏதோ பெரிய கம்பெனியில வேலை பார்க்குது, கை நிறைய சம்பளம் வாங்குதுன்னு சொன்னாங்க. நீ என்ன இப்படி சலிச்சுக்கிற? ஆமா, பெருசா என்னத்தை வாங்கிட போறா? ஒரு 30,000 40,000 வாங்குவாளா? நம்ம ரவி மாசத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கான் தெரியுமா? அவனும் இவளும் ஒன்னா? அவன் படிச்ச படிப்பை இவ படிச்சுட்டா என் மவனுக்கு தகுதியா சரி சமமா வந்துருவாளா? ஏக்கா, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு சரியா படல. உன் பிள்ளை ரவிக்கு இது 2வது கல்யாணம். அந்த பிள்ளையும் நல்லா அழகா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, வேலைக்கும் போறா, அறிவாவும் இருக்கா, அழகாவும் இருக்காக்கா. உன் குடும்பத்துல உன் மவனுக்கு உனக்கு பின்னாடி அவன் நிப்பா. நீ இப்பெல்லாம் பேசாத. ஒரு தடவை பேசிட்டேன்னு வச்சுக்கோ, நீ கெட்டவன் மனசுல பதிஞ்சுட்டு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி உன் கூட ஒட்டுவா? இப்ப அவளை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லடி. அவளுக்கு முத கல்யாணம் நடந்து அவ மவனையெல்லாம் சேர்த்து கூட்டு வந்திருக்கா. என் பிள்ளை அவன் மூத்த பொண்ணாடி கூட வாழவே இல்லையேட்டி. என் மவன் 2ஆம் தரமால போயிருக்கான். என் மவனுக்கு கல்யாணம் தான் நடந்தது, அவன் எங்க வாழ்ந்துருக்கான் அவ பொண்டாட்டி கூட? இங்க பாரு சித்தி, இப்படி பேசாத, அசிங்கமா நினைப்பாங்க. கல்யாணம் நடந்ததா ஒண்ணு நடக்கலையானா யார் நம்புவா? பேச்ச விடு. அவனுக்கும் 2வது கல்யாணம், அந்த பிள்ளைக்கும் 2வது கல்யாணம். இப்ப என்ன? இப்போ மவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? வர்ற பொண்ணு அவனை வளர்த்துக்கணும்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி ரவி தான் பிள்ளைய நினைச்சு வளர்க்க வேண்டியதான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஒதுங்கி இருந்துக்கிட வேண்டியதானே? அது கூட பரவாயில்ல நாலு முடி. அந்த பிள்ளை என் மவனை மதிக்கவே மாட்டேங்கா. என்னமோ நான் இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. வந்து வீட்டுக்கு வந்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு 100 தடவை சொல்லியிருப்பா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீயே சொல்லு. சரி சித்தி விடு, இப்படி சத்தம் போட்டு பேசாத. ஒருவேளை நீ பேசினது கேட்டா அந்த புள்ள மனசு வருத்தப்படும்ல. ஆமா, பெருசா வருத்தப்படும். வந்ததுலேருந்து என் மவனை ஏசிக்கிட்டே தான் இருக்கா. என் மவன் மனசு வருத்தப்படும் அவர் நினைக்கவா செய்யறா? நான் உண்மையை தானே பேசியிருக்கேன், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? சித்தி இங்க பாரு, நீ இப்படி நினைச்சுதான் முத கல்யாணம் பண்ணி வச்ச, கடைசியில ரவி தம்பி ஒன்னா வாழ்ந்துதா பாத்தியா? விடு, பணம் போனேன். மூத்த மருமோ உனக்கு வேப்பில் அடிச்சு விட்டுட்டா. இன்னும் எதுக்கு பணங்க? நல்ல பிள்ளையா இருக்கு, நல்ல குடும்பமா இருக்காவ, அவங்க கதையை பார்க்கட்டும், விடு. உனக்கு பிடிக்கலையா? சாப்பிட்டமா, ஒரு காப்பியை குடிச்சமா, கட்டில படுத்து தூங்கணுமா, இல்ல பொழுது போலன்னு என் வீட்டுக்கு வா. நீ ரவி அண்ணா வாழ்க்கையில கும்மி அடிச்சிடாத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னாச்சுங்க, கோயிலுக்கு வந்துட்டு உம்முன்னு இருக்கீங்க? மனசே சரியில்லைம்மா. என் தங்கச்சியை வற்புறுத்தி கட்டி வச்சிட்டேன். வாழ்வாளா இல்ல எனக்கு என்ன சொல்லன்னு புரியல. இங்க பாருங்க, இதுதான் சரியான சமயம். அவ எல்லாத்தையும் மறந்து தான் பிள்ளைன்னு நம்மன்னு இருந்தா. இந்த சமயத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அவளுக்கு ரவியை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாள் போனா ரவி காட்டுற பாசத்துல தன்னால மாறிடுவா. அப்புறம் பாருங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டா. என்னதான் நம்ம இருந்தாலும் அவ பிள்ளைக்குன்னு ஒரு அப்பா ஒரு புருஷன்னு வேணாமாங்க? அவளுக்கும் தோல்ல சாஞ்சுக்க ஒரு தோல் வேண்டாமா? அண்ணன் அண்ணி கொடுக்க முடியாத ஒரு அன்பையும் அரவணைப்பையும் அவ புருஷங்கிட்ட தான் வாங்க முடியும். உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? நம்ம இவ்வளவு பாசமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருவா. கொஞ்ச நாளைக்கு தாங்க, அவ புருஷன் கூட நல்லா வாழட்டும், வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டி வரட்டும், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதானே நாங்க பண்ணது எல்லாம் டிராமா தான், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படி திட்டணும் வச்சோம் நம்ம சொல்ல வேண்டியதானே. இப்பவுமே சொல்லி காரியத்தை கெடுத்துடாதீங்க. நான் வில்லியா இருக்கேன்னா வில்லியாவே இருந்துட்டு போறேன். என் சம்மந்தி சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதுங்க. இப்போ அப்பா அம்மா உயிரோட இருந்தா அவளை எப்பவோ கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம அவளை கடத்திட்டு கடத்தி வைக்க முடியும்? இப்பதான் ஓரளவுக்கு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கா, கல்யாணம் பண்ணியிருக்கு. பாப்போம், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவா. அவ மாறிடுவான்னு சொல்றியா? மாறிதாங்க ஆகணும். முந்தி நம்ம வீட்டில் இருந்தா எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன். அவ ஆஃபீஸ் போயிட்டு வந்து பழசே நினச்சிட்டு உட்காந்துருப்பா. எனக்கு பாவமா இருக்கும், இவ்வளோ சின்ன வயசுல நீ உட்காந்துருக்காளேன்னு.
இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே மாமியா ஏதாவது ஒரு 4 வேலை சொல்லுவா. அப்புறம் அவள் சமந்தி ஏதாவது பேசுவா, மாமனார் ஏதாவது பேசுவார், புருஷன் ஏதாவது பேசுவான், மௌனு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பா. அப்படி இப்படின்னு நேரம் அப்படியே போயிருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பிஸியாக இருந்தால் தான் நிறைய கவலைகள் மனசுலேருந்து போகும். வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் நம்ம மனசு கண்டதையும் நினச்சி நம்ம வருத்தப்படுறதே கூட ரசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லம்மா, அனு ரொம்ப பிடிவாதக்காரி. ஆனா ஏதாவது கஷ்டம்னா வெளியே சொல்லவும் மாட்டா, மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுவா. அதான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. மனசே கேட்க மாட்டேங்குது, ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நான் தான் அவளை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன்ல, அவள் வரட்டும், நான் பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் தெரியும் அவள் எப்படி இருக்கான்னு. இப்போதைக்கு அவட்ட எதுவும் பேச வேணாம். அவள் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் எதுவும் வாயை விட்டுறாதீங்க. அனுமா, எப்படி இருக்கடா? ம், இருக்கேண்ணா. ரவி ஃபோன் பண்ணாமா, ஏதோ சொன்னான். நான் சரி அப்போ உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமேன்னு இங்க கூப்பிட்டேம்மா. என்ன, ரவி என்னை பற்றி ஏதோ சொன்னாருன்னா கூப்பிட்டியா? என் மேலே இருக்கிற பாசத்தில் நீ வரலையாண்ணே? அண்ணனும் தங்கச்சியும் பாசம் நேசன்னு படம் போடுறத விட்டுட்டு நடக்கிறத பற்றி பேசுங்க. ரவி என்னட்ட என்னமோ சொன்னியா? இந்த பாருண்ணே, நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் இவனை காட்டிலும் ஒரு பிச்சைக்காரனை கட்டியிருக்கலாம். அனு, வார்த்தையை யோசிச்சு பேசு. வாய் இருக்குங்கிறதுனால என்னனாலும் பேசிடாத. இங்க பாரு அனு, உன்னால ரவி கூட வாழ முடியலனா இந்த உலகத்துல நீ யாரு கூடயும் வாழ முடியாதுமா. தப்பு ஓ மேலதான், அவன் மேல இல்ல. தப்பு ஏன் மேலதான், அவன் மேல இல்ல, அப்படித்தானே? சரிண்ணே, நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் எண்ணி 1 மாசத்துக்குள்ள நான் டைவர்ஸ் வாங்கிடுவேன். டைவர்ஸ் வாங்குவியா? அதுக்கு தான் உங்க அண்ணன் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருக்காரா? நாளைக்கு என் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க அத்தைக்காரி எப்படி அலைஞ்சா தெரியுமா அப்படின்னு உன்னை பத்தி தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, நீ என்ன சொல்லி உங்க பொண்ணு கல்யாணமோ இல்ல வாழ்க்கையோ பாதிக்கப்படுதுன்னா அத்தைன்னு ஒருத்தி இருந்தாங்கிறதையே நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். இந்த பாருடி, காலையில எங்க போன? காலையில இருந்து பாத்திரம் விளக்காம கிடக்கு, துணி அலசாம கிடக்கு, வீடு பெருக்காம கிடக்கு. உன் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு வீட்டு வேலையில யார் பாப்பா? அப்புறம் பையன் ஒன்று கூட்டு வந்திருக்கியே, அவனுக்கு யார் பாப்பா செலவெல்லாம்? உனக்கு வேணா தாலி கட்டின பாவத்துக்கு என் புள்ள பாப்பா. உன் மவனுக்குலாம் சேர்த்து கொட்ட முடியாது. உங்க அண்ணன் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துரு. இதோ பாருங்க, என்கிட்ட அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அதுல எனக்கும் என் பையனுக்கு ஆகிற செலவை நான் மாசம் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். 40,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன். இந்த வீட்டுக்கு தேவையான வேலையை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது. என் வேலையும் என் பிள்ளை வேலையும் நான் பார்த்துப்பேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. இங்க யாருக்கும் வேலைக்காரியா இருக்கவோ சேவகம் பண்ணவோ வரல. எண்ணி 1 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். வாங்க 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 மச்சான், வாங்க வாங்க. டேய் ரவி, எப்படிடா இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். முந்தி தனியா கஷ்டப்பட்டேன், இப்பதான் உன் தங்கச்சி வந்துட்டாலே. ஐயாக்கு ராஜ கவனிப்பு. நைட்டு கையமுக்கிறதுன்னு காலமுக்கிறதுன்னு அப்பா சொர்க்க வாழ்வு வாழ்றேன்டா. உண்மையாடா சொல்ற? அனு நான் அப்படியெல்லாம் பாத்துக்கிறலா? நீ வேற என்ன தாங்குன்னு தாங்குறா. நடந்தா கால் வலிக்குங்கிறா, பார்த்தா கண் வலிக்குங்கிறா. அப்பா இவ்வளவு அன்பா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. என்ன மன்னிச்சிடுறா ரவி. அவளை உனக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டணும்னு தோணுது. என்னடா சொல்ற? டேய், அனு மாறவே இல்லடா. உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. என்ன மன்னிச்சிடுறா. எனக்காக தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உனக்காக எல்லாம் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. உன் தங்கச்சி ரொம்ப அழகா இருந்தா, நல்லா படிச்சிருக்கா. அவளுக்கு என்னடா குறை? அவளை புடிச்சுதான் நான் கட்டிக்கிட்டேன். உனக்காக நான் தியாகம் பண்ணலாம் நினைக்காது. அப்புறம் இப்பதானே கல்யாணம் நடந்திருக்கு, போக போக சரியாயிடும். சரியா? அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லடா. அந்த நம்பிக்கை எனக்கு முழுக்க முழுக்க இருக்கு. நீ ஃப்ரீயா இரு, சரியா? சரிடா, உன் நம்பிக்கை உண்மையாகணும் தான் நானும் வேண்டிக்கிறேன். அப்பா, மூச்சு வாங்குது. இதுக்கு மேல விளையாட வேணாம், வீட்டுக்கு போலாம். எனக்கு பசிக்குது. ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் போல, 10 நிமிஷத்துல தூங்கிட்டான். சரி வீட்டுக்கு போலாம். ஏன் ரவி, சாப்பிடாம கொள்ளாம இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வர? என்ன இவனெல்லாம் தூக்கி மேல வச்சிருக்க? ஆமா, சும்மா வெளியே அவுட்டிங் போனோமா, நல்ல விளையாண்டோம். ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பாடுல வேணாம், நானும் போய் தூங்க போறேன். நீ இன்னைக்கு ஆபீஸ் போலையா? மா, இன்னைக்கு காலையில எந்த உடனே அப்பா என்ன வெளியே விளையாட கூட்டு போறீங்களான்னு கேட்டான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அதான் கூட்டிட்டு போயிட்டேன். யாருக்கு யார்டா அப்ப? இவங்க ஆத்தாக்காரி பிள்ளைய விட்டுட்டு ஆபீஸ் போயிருக்கா, நீ என்னடானா? மா, அவ ஆபீஸ்லாம் போல, நீ பாக்கலையா? உள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றா.
ஓஹோ, வீட்லயே இருந்துகிட்டு அவ பையனை அவளால பார்க்க முடியலையா? உன்னை நல்ல மயக்க வச்சிருக்காடா. பாம்பு மகுடி ஆடுறவன் வாய்க்கு ஏத்த மாதிரி ஆடுற மாதிரி நீயும் ஆடுற. இது எங்க போய் முடிய போதோ? மா என்னம்மா பேசுற? அவ மகனா எனக்கும் மகன் மாதிரி தானே. ஆ, இப்ப சொன்ன பத்தியா? சரியா சொல்லிருக்க. மகன் மாதிரி, மகன் கிடையாது. என் பையனை தூக்கிட்டு எங்க போனீங்க? ஒன்னில்லானோ வெளியே கூட்டிட்டு போங்கப்பா. நான் அதான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். தூங்கிட்டா, போய் கிடத்த போறேன். உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் அறிவு இருக்காதா? என் பையனை கூட்டிட்டு போகாதீங்க, என் பையன் கூட பழகாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏன் பழகுறீங்க? என் பையனையும் என்னையும் பிரிக்கணும்னு பாக்குறீங்களா? கொடுங்க என் பையனை. என்னடி வாய் ரொம்ப நீளுது? பையன் நம்மள பையன், பெரிய பையன். இவனை கொடுத்தவன் அவன் தான் அன்னைக்கே மண்டைய போட்டானே. பின்ன எதுக்கு மறுபடியும் பையன் பையன் சொல்லிக்கிட்டு இருக்க? இதோ பாருங்க, என்னோட குமாரை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. பேச யாருக்கும் தகுதியும் இல்ல. பாருடா மானம் கட்டவனே, அவளோட ஃபர்ஸ்ட் புருஷன் பேரு குமாரா. குமாரு குமாரு என்னோட குமாருன்னு சொல்றா. உன் செவிட்டு காத்துல விழுந்துதான் விளையா? அவ மௌன தூக்கி அவ கையில கொடு. மா விடுமா, எல்லாம் சரியாயிடும், விடு. சிறிது நாட்களுக்கு பிறகு, தம்பி இங்க ஒரு ஆக்சிடென்ட் சொன்னாங்க. ஏதோ சின்ன பையன் சொன்னாங்க. உனக்கு எதுவும் தெரியுமாப்பா? எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க? அக்கா இப்பதான் ஆம்புலன்ஸ்லாம் வந்தது. பக்கத்துல ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாங்க. அப்போலோவா ஏவிஎம்மா ஏதோ ஒன்று சொன்னாங்கக்கா. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியலக்கா. ஆனா ரத்தம் நிறைய போயிடுச்சுக்கா. ஏன் தப்புதா? அவனை என் பக்கத்துல வச்சு பார்க்காது. ஏன் தப்புதா? வீட்டுக்கு வெளியே தானே விளையாடுறேன்னு சொல்றான்னு விட்டது ஏன் தப்புதா? டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவன் ஆபத்தை தாண்டிட்டான்ல? இங்க பாருங்க, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெளியே வாங்க, தனியா பேசணும். உங்க பையனுக்கு தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு. மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். எப்படியும் 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். நீங்க 6-7 லட்சம் மாதிரி இப்ப கட்டணும். ஒரு 6 லட்சம் ரூபாய் ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. ஆபரேஷன் தேவையான எல்லாம் ஏற்பாடு பண்றோம். நாளைக்கு நாளான்னைக்குள்ள மீதி 4 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. சரிங்க டாக்டர், நான் பணத்துக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம். கடவுள் மேல பாரத்தை போட்டு கவலைப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அனு நீ கவலைப்படாத, நான் இப்பவுமே போய் பணம் கட்டிட்டு வரேன். அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அவனுக்கு ஏதோ ஆயிடாதுல்ல ரவி? எனக்கு பயமா இருக்கு ரவி. ஏண்டா, எவனோ பெத்த பிள்ளைக்காக நீ ஏண்டா 10 லட்சம் ரூபா செலவு பண்ணணும்? உன்னை ஒரு பைசா நான் செலவு பண்ண விட மாட்டேன் பாத்துக்க. போட்டோம், அவ புருஷன் தானே செத்தான். மாமனார் மாமியாரெல்லாம் உயிரோட தானே இருப்பாங்க. அவங்க வாரிசுக்கு அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு கட்டட்டும். நீ ஏதாவது கொடுத்த அதுக்கப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாது. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தனா எல்லாம் பொறுமையை மீறி தான் போய்கிட்டு இருக்கு. மா அடி பேசாதீங்கம்மா, அவனும் என் பையன் மாதிரி தான். நீ விடு ரவி. அனுமா, அண்ணன் பணத்துக்கு ஏற்பாடு பண்ற. நீ அவங்கிட்ட இரு, நான் போய் பணம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். டேய், உனக்கு வெக்கமா இல்ல? நீ பெத்த புள்ள அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்திலையும் அந்த பிள்ளைக்கு நான் தான் அப்ப. அது என்னோட பிள்ளைன்னு உனக்கு சொல்ல முடியல? உங்க ஆத்தாக்காரி என்னன்னா எவனோ பெத்த பிள்ளை எவனோ பெத்த பிள்ளைன்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்றா. நீ கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாம் மனுஷனா மிருகமா? ஐயோ, என்ன நடக்குது? இந்த அணு பொண்ணு 2வது கல்யாணம்ங்கிறா, ரவிய தன் பிள்ளைக்கு அப்பாங்கிறா. ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சா நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சீக்கிரமா கதை போடணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ண எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது போல பல கதைகளை உருவாக்க ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு பார்க்கலாம்.